கௌரவ சபாநாயகர் அவர்களே, என்னுடைய முதலாவது கேள்வி என்னென்று சொன்னால், கௌரவ அமைச்சர் வழங்கிய பதிலிலே அவர் சொல்கின்றார், இதிலே இந்த செய்த ஃபீசிபிலிட்டி ஸ்டடியிலே தேவைப்படுகின்ற நிதி இல்லாதபடியினாலே இதை நாங்கள் முன்னெடுக்க முடியாமல் போய்விட்டது. கடந்த கால அரசாக இருக்கட்டும், தற்பொழுது அரசாக இருக்கட்டும். இதிலே கௌரவ அமைச்சருடைய கவனத்துக்கு நான் 2 ப்ரொபோசல்களை தரலாம்னு நினைக்கின்றேன். Municipal Council Batiklo consultancy services for preparation of master plan for storm water drainage system for Kalladi area Batiklo, Lanka Hydraulic Institute Limited, December 2014. ரெண்டு இது அதே போல இருதயபுரம் பிரதேசத்துக்கும் மையப்படுத்தி இன்னொரு ப்ரப்போசல் இருக்கின்றது. அதையும் நான் இன்று உங்களுக்கு இந்த சபைக்கு நான் வழங்குகின்றேன். அந்த ப்ரப்போசல் preparation of drainage master plan for Irudhayapuram area Batiklo feasibility report done by EML Constructions. This was done on 21st of August 2014. இப்போ 2 feasibility study 2014ஆம் ஆண்டு செய்யப்பட்டு உலக வங்கியினுடைய நிதியினூடாக இது செய்வதற்கான ஏற்பாடுகள் இருந்தது. கௌரவ அமைச்சர் அவர்களே, மட்டக்களப்பு மாவட்டத்திலே பல பிரதேசங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்படுகின்றது. அதிலேயும் குறிப்பாக மட்டக்களப்பு மாநகர சபை எல்லைக்குள்ளே இருக்கிற பிரதேசம் அதிகூடிய அளவு சனத்தொகை கொண்ட, நீங்கள் சொன்னது போல 1,40,000 பேர் இருக்கும் ஒரு பிரதேசம் என்ற அடிப்படையிலே அதிகூடிய அளவு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசம். இந்த மழை தண்ணி வரும் பொழுது கௌரவ அமைச்சர் அவர்களே, மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய மழையால சேகரிக்கிற தண்ணியை விட மேல், அதாவது மத்திய மாகாணத்திலே இருந்து வார தண்ணி, அந்த நீர் ஓடி வரும் பொழுது அது கடலுக்குள்ளே போக வேண்டியது மட்டக்களப்பு மாநகர சபையினூடாக தான். இதிலே மிக முக்கியமாக இருதயபுரம், கருவப்பங்கேணி, ஜெயந்திபுரம், நாவக்குடா கிழக்கு இப்படியான பிரதேசங்களூடாகத்தான் இந்த தண்ணி கடலுக்கு போக வேண்டும். கௌரவ அமைச்சர் அவர்களே, தற்பொழுது மட்டக்களப்பு மாநகர சபையை வைத்து நாங்கள் இந்த ப்ரொபோசல் ஒன்றை ஏற்கனவே ஃபீசிபிலிட்டி செய்தது இருக்கு. இப்போ நீங்கள் சொன்ன நீங்கள் தயார்படுத்திய ஃபீசிபிலிட்டிக்கு நிதி போதாத காரணத்தினால் இது செய்ய முடியாமல் போனதுண்டு. தற்பொழுது இந்த மாநகர சபையின் ஊடாக இப்போ நீங்கள் இந்த 2024ஆம் ஆண்டு 25ஆம் ஆண்டு 9ஆம் மாதம் 10ஆம் மாதம் பெய்கிற மழைக்கு மீண்டும் ஓகே முழு மாநகர சபையும் தாண்டு போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த வருடத்திலே அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிக்கு எதுவும் வழிகள் இருக்கின்றதா? ஆக குறைந்தது இந்த தோணாக்கள் இல்லாட்டி இந்த கான் அமைக்கிறதுக்கு, இப்பொழுது இந்த கானை துப்புரவுப்படுத்துறதுக்கு ஒரு விசேடமான ஒரு நிதி ஒதுக்கீடு ஒன்றை வழங்கக்கூடிய வாய்ப்புகள் எதுவும் இருக்கின்றதா? ඉදිරියේදී අමාත්‍යංශ විදිහට අමාත්‍යංශයට මේක යොමු කරලා අවශ්‍ය කරන මුදල් සොයාගෙන මේක ඉදිරියේදී කටයුතු කරන්න බලාපොරොත්තු වෙනවා. கௌரவ சபாநாயகர் அவர்களே, ஒரு அமைச்சினுடைய இருக்கிற நிதியை வைத்து செய்ய முடியுமான்றது தான் என்னுடைய கேள்வியாக இருந்தது. எதிர்காலத்திலே நிதியை திரட்டி செய்யலாம் என்று சொல்றது ஆக குறைந்தது எங்களுடைய அபிவிருத்தி குழு தலைவரும் அங்க இருக்கின்றார். ஆக குறைந்தது இந்த வருடத்திலே மாநகர சபை இருக்கின்றது, நாங்கள் உங்களுக்கு ஒரு நிதி ஒதுக்கீடை தருகிறோம் என்றாவது நீங்கள் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இல்லாவிட்டால் நாங்கள் இந்த வருடத்திலே இந்த கேள்விகளை கேட்டு இதுக்கு பதிலை நாங்கள் எதிர்காலத்திலே பார்ப்போம் என்று சொன்னால் எங்களுக்கு போதாது. 2வது கேள்வி என்னென்றா கௌரவ அமைச்சர் அவர்களே, மட்டக்களப்பு மாவட்டத்திலே இருக்கும் பிரதானமான பிரச்சனை என்னென்று சொன்னால் வீதி அபிவிருத்தியில் நடந்திருக்கின்றது வடிகான் அமைக்காமல். வடிகான் அமைக்கிறது தொடர்பாகவும் மாநகர சபைக்குள்ளே அந்த வளங்கள் சகலதும் இருக்கின்றது. எங்களுடைய மட்டக்களப்பு மாநகர சபையிலே ஒரு ஊழலற்ற ஒரு சிறந்த ஒரு முதல்வர் சிவம்பாக்கிநாதன், தினேஷ்குமார் பிரதி முதல்வர், இவர்களுடைய தலைமையிலே இந்த வடிகான் அமைக்கிறதுக்காவது ஏதாவது நிதி ஒதுக்கீடு உங்களோட அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியால் என்றால் என்ன தெரியும். இப்போ இந்த ஃப்ளட் மிட்டிகேஷன் ப்ரோக்ராமுக்கு நீங்க சொல்றீங்க 63,000 மில்லியன் வேணும். சரி, ஆக குறைந்தது இந்த வருடத்துக்கு ஒரு 63 மில்லியனாவது ஒரு சில வடிகான்களை அமைக்கிறதுக்கு எங்களுடைய மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரினூடாக உங்களுடைய அமைச்சினூடாக ஒதுக்கலாமா? මේ අවුරුද්දේ අයවැය වෙන් කරපු මුදල් මේ විශේෂ යටතේ නෑ. ඒ නිසා මේ අවුරුද්දේ කරන්න බෑ. නමුත් ලබන අවුරුද්දේ අයවැයේදී මේ පිළිබඳව සලකා බලන්න පුළුවන් ගරුවන්තුනි. අතක කාලයක් ලැබෙනවා. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, சபை ஒத்துழைப்பு வேலையான இந்த பிரேரணையில் உண்மையிலே இன்று இந்த ஊழல் சம்பந்தமாக, கடந்த கால ஊழல் சம்பந்தமான இந்த விவாதம் என்பது உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய விடயம் ஒன்று. ஏனென்றால் எமது நாட்டை பொறுத்தளவுக்கு உயர்மட்டம் தொடக்கம் கீழ்மட்டம் வரை ஊடுருவியுள்ள இளஞ்ச ஊழல் மற்றும் அரச
உடைமைகளின் மீன் விரயம் நிறுத்தப்படல் வேண்டும். அந்த அடிப்படைகளில் வந்து உள்ளூர் பால் உற்பத்தியை அதிகரிக்கும் பொருட்டு அதே மாதிரி வெளிநாடுகளிலிருந்து மாடுகளை இறக்குமதி செய்து மற்றும் உள்நாட்டு நல்ல ரக மாடுகளுடன் இனங்கண்டு அவற்றின் இனப்பெருக்கத்தை அதிகரித்து உள்நாட்டு பால் உற்பத்தியை அதிகரிக்க முடியும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் பல வேலை திட்டங்கள் செய்யப்படுகின்றது. அதில் ஏற்பட்ட இந்த பாரிய ஒரு ஊழல், இந்த ஊழல் என்பது கடந்த நல்லாட்சி காலத்தில் தான் நடந்து இருக்கின்றது. கிட்டத்தட்ட 20,000 கறவை மாடுகளை ஆஸ்திரேலியாவிலிருந்து இங்கே கொண்டு வந்து அதை இந்த பால் தேவைக்குரியதாகவும் மக்களுடைய வாழ்வாதாரமாகவும் கொடுக்க இருந்த இந்த வேலை திட்டத்தில் 5,000 மாடு வந்து மீதி 15,000 மாடு என்ன நடந்துச்சுன்னு தெரியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குது. இது இவ்வாறான ஒரு பாரிய ஒரு ஊழல். உண்மையிலே இதை அடையாளப்படுத்தி கண்டுபிடித்து இந்த சபைக்கு சமர்ப்பித்ததோடு இல்லாமல் இதற்குரிய இந்த முறைகேடுக்கு இந்த ஊழல்வாதிகளுக்குரிய தண்டனைகள் உரிய முறையில் வழங்கப்பட வேண்டும் என்று நான் இந்த இடத்துல கூறிக்கொள்கிறேன். ஏண்டா மக்கள் எதிர்பார்த்தது இந்த ஊழல்களை இல்லாமலாக்குவதும் அதே போல நியாயமாக நேர்மையாக இந்த அரசு செயல்பட வேண்டும் என்பதைத்தான் இந்த மக்கள் எதிர்பார்த்து வாக்களித்து இன்று இந்த அரசாங்கம் வந்திருக்கின்றது. இப்போ பலருடைய கேள்வி, பலர் சொல்கிறாங்க வந்து இந்த பிரதேச சபைகள் இந்த உள்ளூராட்சி மன்றங்களில் அமைக்கிற நிலைகளை பார்க்கையில் சில ஊழல்வாதிகள் தப்பிவிடுவார்களோ தெரியலை என்று. ஏனென்றால் சில தலைவர்கள் சிலர் ஊழல்கள் கடுமையாக செய்து இன்று அவர்கள் தப்புவதற்காக மாலிமாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க என்ற நிலைமைகளில் மக்கள் கருதுகிறார்கள். ஆனால் நாங்கள் நினைக்கவில்லை அவ்வாறான நிலைமைகள். அங்கு உள்ள நிலைமைகள், அதாவது உள்ளூராட்சி மன்றங்கள் யார் ஆட்சி செய்தால், யாரை நாங்கள் தலைவராக தெரிவு செய்தால் அங்கு நல்லா இருக்கும் என்று உறுப்பினர்கள் பெரும்பகுதி மக்கள் நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு வாக்களிப்பாங்களே தவிர அதற்காக ஊழல் செய்த தலைவர்மார்கள் தப்பி விடக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருந்து அதற்குரிய தண்டனைகளையும் நீங்கள் வழங்குவீர்கள், அரசாங்கம் வழங்கும் என்ற நம்பிக்கையை நாங்கள் மக்களுக்கு நான் ஊட்டுகின்றேன். என்ற கேட்பவர்களுக்காக ஒரு கட்சியை சார்ந்தவர் ஆதரிக்கிறதுக்காக அந்த தலைவர்மார்கள் ஊழலில் இருந்து நீங்கள் பாதுகாக்க மாட்டேங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அதே போல் உண்மையிலே எங்களுக்கு ஒரு நாங்கள் கடந்த காலமும் சொன்னோம், சகோதரர் ருஷ்டி அவர்களை ஒரு ஸ்டிக்கரை அவர் பாலஸ்தீனத்திற்கு மக்களுக்கு இந்த மிருகத்தனமாக கொலை செய்யப்படுற பலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக ஸ்டிக்கரை ஒட்டினதுக்காக அவருக்கு எதிராக பயங்கரவாத தடை சட்டத்தில் நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்க. அன்று நான் எதிர்த்தேன். அது பிழையான தகவல். பிடிஐங்கிற அந்த சட்டத்தை நாங்கள் மாற்ற வேண்டும், அதை இல்லாமலாக்க வேண்டும் என்று நாங்கள் அன்று கூறியிருந்தோம். அதே போல் கௌரவ ஜனாதிபதி அவர்களும் அந்த நிலையில தான் இங்கே எதிர்க்கட்சியில் இருந்தார்கள். அதை செயல்படுத்த வேண்டும் என்று கூறியிருந்தோம். அதற்கு ஆதரவாகவே இலங்கை மனித உரிமைகள் அமைப்பு அவரை அந்த ருஷ்டி சகோதரரை கைது செய்தது ஒரு தவறான விடயம் என்றும் அவர் சட்டவிரோதமான முறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார் சொல்லி அவருக்கு நஷ்டஈடாக 2 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் கூறியிருக்கிறது. உண்மையிலே அது அந்த அவ்வாறானதை நாங்கள் எதிர்பார்த்தோம். இவ்வாறான நிலைமைகளை எதிர்காலங்களில் இந்த அரசு செய்யக்கூடாது என்பதனை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களை அதே போல தான் நாங்கள் குறிப்பாக கூறுவதென்றால் அதாவது எங்களை நேற்று வந்து இஸ்ரேல் ஈரான் நிலவரம் தொடர்பான ஒத்துழைப்பு ஒரு பிரேரணை ஒன்று இருந்தது. அதை நிலைய கட்டளை விதிகளை காட்டி சர்வதேச அவதானத்தை பெற்ற குறித்த விவாதத்தை தடை செய்தமை மிகவும் வருத்தத்துக்குரியதாகும். அதே போல் நாங்கள் நிலையியல் கட்டளை விதிகளை இடைநிறுத்திவிட்டு இந்த பாராளுமன்றத்தில் பல விடயங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதையும் நான் இந்த உயரிய சபைக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். அதே போல நேற்று நாங்கள் செய்திருக்கலாம் மிகவும் முக்கியமானது. அதை திட்டமிட்டு இந்த அரசாங்கம் தடுத்ததாக தான் நாங்கள் நினைக்கின்றோம். அவ்வாறு எதிர்காலத்தில் செய்யாமல் ஒவ்வொரு மக்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இந்த சபை அமைய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல நாங்கள் குறிப்பாக சொல்லலாம், இந்த
இந்த மாதம் 13ஆம் தேதி முதலாவதாக இஸ்ரேல் வந்து ஈரான் மீது வந்து தாக்குதல்களை நடத்தினார்கள். அந்த தாக்குதலில் வந்து கிட்டத்தட்ட பல அணு விஞ்ஞானிகள் மற்றும் பொறியியலாளர்கள் அதே போல பாதுகாப்பு படையைச் சேர்ந்த பல உயர் அதிகாரிகள் பொதுமக்கள் என்று பலர் இறந்ததுக்கு பிறகு ஈரானும் தாக்குதலை ஆரம்பித்தது. உண்மையாக நாங்கள் இங்கு கூறிக்கொள்ளலாம், அதாவது இந்த தாக்குதலை இஸ்ரேல் பிரதமர் செய்வதற்குரிய காரணம் வந்து அவருக்கு எதிராக பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டிருந்த நம்பிக்கையில்லா பிரேரணையிலிருந்து அவர் பாதுகாக்கிறதோடு அதே போல இந்த அப்பாவி இன்று பசி உணவு இல்லாமல் பசியில் துடித்து கொண்டிருக்கின்ற பலஸ்தீன அப்பாவி மக்களை கொண்டு குவிப்பதற்காகவும் திசை மாற்றுவதற்காக தான் இந்த யுத்தத்தை திட்டமிட்டு அவர்கள் செய்திருக்கின்றார்கள். அதன் இவ்வாறு தாக்குதலுக்கு பிறகு அவங்க நாட்டுக்குரிய ஒரு கௌரவம் இருக்குது, ஒரு அவங்க நாட்டுக்குரிய மக்களை பாதுகாக்கணும் என்ற அடிப்படையில் ஈரான் தொடர்ச்சியாக இந்த தாக்குதல்களை செய்ய வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டது. அந்த தாக்குதலை உண்மையிலேயே வந்து பல நாடுகள் கண்டிச்சிருக்கிறார்கள். இன்னும் ஒரு நிமிடங்கள் தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். கௌரவ தலைமையக உறுப்பினர்களே, அதே போல குறிப்பாக நாங்கள் சொல்றென்றால் ரஷ்யா, சீனா மற்றும் அதே போல இன்னும் பல குறிப்பாக நாங்கள் கொரியா இவ்வாறு குறிப்பிட்ட நாடுகள் வந்து இந்த தாக்குதலை கடுமையாக கண்டித்திருக்கின்றது. துரதிர்ஷ்டவசம் எமது அரசாங்கம் இலங்கை ஒன்றும் இது சம்பந்தமாக கண்டிக்கவில்லை. ஏனென்றால் கிட்டத்தட்ட எங்களுடைய பலர் அங்கே தொழில் செய்கிறதாலே தெரியாது. ஆனால் அங்கே தொழில் செய்வதற்காக இவ்வாறான நிலைமைகளை கடைபிடிக்காமல் நாங்கள் அணிசேரா கொள்கையை கடைபிடிக்கிறவங்க கட்டாயம் இதற்குரிய கண்டனத்தை பாரிய அளவு தெரிவிக்க வேண்டும் என்பதை நாங்கள் இங்கே கேட்டுக்கொள்வதோடு இன்று நடந்த தாக்குதலில் எமது இலங்கையைச் சேர்ந்த ஒரு மருத்துவ தாதி காயமுற்றதாக நாங்கள் அறிகின்றோம். கிட்டத்தட்ட 20,000 பேர் அங்கே எமது நாட்டவர்கள் அங்கு தொழில் செய்கின்றார்கள். அவருடைய நிலைமை என்ன? அவர்களை நாங்கள் உடனடியாக பாதுகாத்து கொண்டு வர வேண்டும் என்ற இவ்வாறான நாடுகளுக்கு அனுப்புறதுல மிகவும் கவனமாக இருக்கணும். தொழிலுக்காக உயிரை விட முடியாங்கிற அடிப்படையில் கவனம் செலுத்தி அவர்களை பாதுகாத்து இங்கு அழைத்து வர வேண்டும் என்று கோரிக்கொள்வதோட கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இஸ்ரேல் என்பது ஒரு நாட்டுடைய ஒரு பினாமி மாதிரி கண்டித்தனத்துக்குரியவர்களை நாங்கள் கண்டிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி.